வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். நெதர்லாந்து அரசர் வில்லம் அலெக்சாண்டரையும் இன்று பிற்பகல் சந்தித்து பேசுகிறார். இந்திய ஐரோப்பிய நட்புறவை இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் அந்நாட்டு தொழில் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளுடனும் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். செயற்கை நுண்ணறிவு, மின்குறை கடத்தி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமருக்கு மிகச்சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளதோடு அங்குள்ள வம்சாவளியினர் பிரதமரின் பெயரை அழைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வந்தே மாதரம் தேசிய பாடலும் இசைக்கப்பட்டது. நம் நாட்டின் பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், கத்தக், ஒடிசி உள்ளிட்டவை மூலம் தமக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான கேப்டகன் போதைப் பொருளை இந்திய முகமைகள் கைப்பற்றி சாதனை புரிந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இலக்கை சுட்டிக்காட்டி இதுவரை நடைபெற்றதில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் பறிமுதல் இது என்றும் கூறினார். ஆபரேஷன் ரேஜ் பில் என்ற சோதனை நடவடிக்கை மூலம் இவை கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற நம் நாட்டின் அர்ப்பணிப்பு மிகு பணிக்கு இச்சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். மேற்காசிய பகுதிகளுக்கு கடத்த இருந்த இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டதோடு இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதைப் பொருளும் நம் நாட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படும் போதைப் பொருளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இந்த சம்பவத்தை நிகழ்த்திய நம் நாட்டின் போதைப் பொருள் தடுப்பு படை வீரர்களின் துணிச்சலையும் அமைச்சர் பாராட்டினார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் பருவமழைக்கு முந்தைய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகின்றன. டெங்கு கட்டுப்பாட்டில் சமூக பங்கேற்பு, பரிசோதிப்போம், சுத்தம் செய்வோம், பாதுகாப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை சுட்டிக்காட்டிய அமைச்சர் டெங்குவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமூக பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், பருவமழை காலத்தில் அடிக்கடி மழை பெய்வதால் நம் வீட்டை சுற்றி நல்ல தண்ணீர் தேங்குவது இயல்பு. எனவே நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள், உரல்கள், தொட்டிகள் போன்றவற்றில் நீர் தேங்காத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். தொட்டிகளை அனைத்தும் கவிழ்த்து வைப்பதன் மூலம் அதில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ளலாம். நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் இருந்தால் அதில் கொசுக்கள் இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கொசுக்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை பாகிஸ்தான் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தான் இந்நடவடிக்கையை தொடர்ந்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத மதுபான விற்பனை கூடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் குருந்தனக்கோட்டை மற்றும் கீழ உச்சாணி கிராம பகுதிகளில் தடையற்ற குடிநீர் வசதி மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு டி.கே. பிரபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பகுதியில் 25,25,000 ரூபாய் செலவில் 40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்க உத்தரவிட்டார். இப்பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மூடப்படும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு மாற்று வேலை அரசு துறையில் வழங்கப்பட வேண்டும் என்று மாநில டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு குணசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நடைமுறை சிக்கல்களை டாஸ்மாக் ஊழியர்கள் சந்தித்து வருவதாகவும் இப்பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக அரசு 200 யூனிட் இலவச வீட்டு மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2 மாதங்களுக்கு ஒருமுறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு கடந்த மே 10ஆம் தேதி முதல் இந்த இலவச மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மின் வாரியம் கூறியுள்ளது. தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீட்டு முறை தொடர்பான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு மாணாக்கர் வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக விடைத்தாள்களில் நகல்களை பெற வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், திண்டுக்கல், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை கோடை சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் 4வது தினமாக இன்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. காலை 9 மணி வரை லேசான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு கரு மேக கூட்டங்கள் திரண்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல கோடை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் இந்த மிதமான மழை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார். இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் பசுமை திரும்பியதோடு மாயார் நீர்வீழ்ச்சியில் கணிசமான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக நிலவிய வறட்சி நீங்கி பசுமை அதிகரித்துள்ளதால் வன விலங்குகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. கொடைக்கானல், பேரிஜம் ஏரி பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் காணப்படுவதை அடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. நேற்று பேரிஜம் ஏரிக்கு செல்லும் பிரதான சாலையில் புலிகள் முகாமிட்டிருந்ததை அடுத்து பாதுகாப்பு நலன் கருதி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பேரிஜம் ஏரி, மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மறு உத்தரவு வரும் வரை தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தற்போது அப்பகுதியில் புலிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் வேளையில் இந்த தடையால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று வெகு விமரிசையாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடந்தது. கொடிப்பட்ட மேளதாளம் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றம் பஞ்சவாத்தியம் முழங்க நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் வென்சிங் ஜியூவை 21-13, 21-17 என்ற நேர் செட்களில் வென்றார். புச்சாரஸ்டில் நடைபெறும் சூப்பர் பெட் கிளாஸ்டிக் ரொமேனியா செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா வெற்றி பெற்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ரான்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார்.
வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.